வணக்கம். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் உங்களுக்கெல்லாம் கொள்ளு பாயசம் செஞ்சு இனிப்பு வழங்க போகிறோம். இப்போ இந்த கொள்ளு பாயசத்துக்கு தேவையானது இது கொள்ளு, இது தேங்காய் பால், இது வெல்லம், இது நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம். இப்போ முதல்ல வெல்லத்தை பால் காய்ச்சிக்கிறணும். இந்த பால் காய்ச்சிக்கணும். இந்த வெல்லம் அப்படியே கரையங்குள்ள இந்த கொல்லை ஆட்டி பால் எடுத்துக்கிறணும். என்ன கொல்லை அவிச்சு தொக்கடிப்பாங்க, இல்லைன்னா எதுனாலும் செய்வாங்க. நம்ம பாயாசம் காய்ச்ச போகுது அப்படின்னு நினைப்பீங்க. கொள்ளு பாயாசம் நம்ம சாப்பிடும்போதே அதனுடைய டேஸ்ட் தெரியும். ஏன்னு கேட்டால் மேலுக்கு ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு முளைக்க போட்டுருக்கணும். பாருங்கள், முளை போட்டுருக்கணும். சும்மா அப்படியே போட்ட ஆட்டில் ஊற போடல, முளைச்சிருக்கணும் இந்த கொள்ளு. அப்போத்தான் அதனுடைய ருசி தெரியும். ஏற்கனவே கொள்ளு நமக்கு ரொம்ப சத்தான உணவு. அதில் இதை முளைச்ச பிற்பாடு ரொம்ப ஒரு சத்தான உணவு. அது ரொம்ப ஒரு சதுரம் உப்பானவங்களுக்கெல்லாம், ரொம்ப சதுரம் ரொம்ப சூழ்ச்சி போயிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கொள்ளு பாசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, மேலுக்கு நல்லது. கிராமத்துலனா கொள்ளுன்னா தெரியும். டவுன் உள்ளவங்களுக்கு கொள்ளுன்னா என்னன்னு தெரியாது. நம்ம காணோம். சில பேர் கொள்ளுன்னா என்னது அது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது காணோம். இதில் கருப்பு காணம் இருக்குது, வெள்ளை காணம் இருக்குது. இது ரோஸ் கலரானது. அது முளைக்க போட்டோம்னா ரொம்ப ஆட்டும் போது அந்த மனம், அந்த ருசி தன்னால் தெரியுது. இந்த கொள்ளு இது பாருங்க நல்லா ஆட்டிடுச்சு. அப்படியே வலிச்சு எடுத்துருவோம். இப்போ இந்த வெள்ளைப்பால் நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிடுவோம். இந்த முதல்ல இதை வச்சு இந்த கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பெல்லாம் நெய் விட்டு வறுக்கணும். இது முந்திரி பருப்பு. இதை நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிறோம். கொள்ளு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செய்வாங்க, இல்லை ரெண்டாவது பாசிப்பயிரில் பச்சரிசி போட்டு பாயம் செய்வாங்க. இது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தாத்தே அதனுடைய பலன் தெரியும், ருசி தெரியும். நல்லா சிவந்துருச்சு. இப்போ அந்த சட்டியை வச்சு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த ஆட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா அப்படியே ஏன்னா ரொம்ப கட்டி வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே காய்ச்சணும். இந்த கொஞ்சம் கொதிச்சாத்தே அந்த பச்சை வாடை மணக்காது. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாயாசம் எதுலேயே செய்கிறோம். ஏன்னு கேட்டால் ஜவ்வரிசி சேமியா இதில் தான் பாயசம் காய்ச்சுவாங்க. சில பேர் பச்சரிசி ஆட்டி அதில் பாயசம் செய்வாங்க. சில பேர் அவல் பாயசம்னு அதில் அப்படியும் செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமா செய்வாங்க. ஆனால் இது ஒரு நல்ல
மேலுக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய ருசியே தெரியும். வந்து கொள்ளு பாயாசம் அப்படின்னு சொன்னால் என்ன புதுமையாக இருக்குது, கொள்ளு பாயாசம்னா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அதனுடைய அந்த ருசியை வந்து சாப்பிட்டு பார்க்கணும், மேலுக்கு நல்லதுன்னு சொல்லி அப்புறம் தான் நீங்கள் நினைப்பீங்க. அது புளிஞ்செல்லாம் பால் எடுத்துடக்கூடாது. பால் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் உள்ள சத்தே போன மாதிரி. இப்போ இந்த ஊரை போட்டு முளைக்க வச்சு அந்த அதில் பாயசம் காய்ச்சணும்னா, அந்த ஆட்டி பாயசம் காய்ச்சோம்னா ரொம்ப ருசியாக இருக்குது, மேலுக்கு ரொம்ப நல்லது. வாசம் அப்படியே கமகமன்னு வருது பாருங்கள். இப்போ நாங்கள் இங்கே பாயாசம் காய்ச்சும் போதே, கொள்ளு பாயசம் காய்ச்சும் போதே உங்களுக்கெல்லாம் அப்படியே நாக்கில் ஊறும் பார்த்தீங்களா. அப்புறம் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, நல்லா அப்படியே கொதித்து வெந்துருச்சு இந்த பாயாசம். இப்போ இந்த வெள்ளை பாலை அதில் ஊற்றணும், வடிகட்டி. இந்த வெள்ளத்தில் தான் மணல் இருக்கும், அதனால் இந்த வெள்ளை பாலை காய்ச்சி அப்படியே எடுத்துடணும். இப்போ இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அதில் கொட்டிடணும். இது வந்து ஏலக்காய். இப்போ இது வந்து தேங்காய் பால். டீயை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறணும். இது தேங்காய் பால். மழைகால வெயில போல உன் கோபம் புரியுது மாமா, மனசெல்லாம் நீயே மாமா, மறந்துமே போகலாமா, மனசெல்லாம் நீயே மாமா, என மறந்துமே போகலாமா. எல்லையில்ல அன்போடு கொள்ளு பாசம் செஞ்சிருக்கேன், எல்லையில்ல அன்போடு கொள்ளு பாசம் செஞ்சிருக்கேன், லொல்லுத்தனம் செய்யாமலே கொள்ளு பாயசம் சாப்பிட வாங்க, லொல்லுத்தனம் பண்ணாமலே கொள்ளு பாயசம் சாப்பிட வாங்க. தன்னானே தானனே தானானே நானனே தனநானே நானே தானனே நானே தனநானே நானே நானே தானனே நானே. பார்த்தீங்களா, கொள்ளு பாயசம் வாடை அப்படியே உங்களெல்லாம் கம்மன்னு இழுத்து வருது பாருங்கள். ஆஹா, ஆஹா, ருசின்னா ருசி, அப்படி ஒரு ருசி, ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, கொள்ளு பாயசம் ரொம்ப ரெடியாக இருக்குது. இந்த வாரம் கொள்ளு பாயசம் செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே.